உங்க கணினியில தமிழ்ல தட்டச்சு செய்யறதுக்கு மொழிபெயர்ப்பு பண்ண நம்பிட்டு இருக்கிறீங்களா? ஏன் இந்த விசைப்பலகையை பயன்படுத்தி தமிழ்ல தட்டச்சு செய்ய முடியாதா என்ன? விசைப்பலகையை பயன்படுத்தாம கூட தமிழ்ல தட்டச்சு செய்ய முடியும். அதுவும் 3வது மனுஷனோட எந்த மென்பொருளையும் பயன்படுத்தாம வெறும் ஜன்னல்கள் இயங்குதளத்தை மட்டும் வச்சே அழகழகான தமிழ் வடிவ எழுத்துருக்களை மாற்றி மாற்றி அமைச்சு கூட தட்டச்சு செஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம ஜன்னல்கள் இயங்குதளத்துல தமிழ் மொழியை சேர்க்கறதுக்கு செட்டிங்ல டைம் அண்ட் லாங்குவேஜ் குள்ள போங்க. அதுல லாங்குவேஜ் அண்ட் ரீஜன்ல ஆட் லாங்குவேஜ் அப்படிங்கறத கொடுங்க. இதுல தமிழ் இந்தியா அப்படிங்கறத தேர்ந்தெடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. அந்த மொழி சம்பந்தப்பட்ட பேக் எழுத்துலேருந்து வார்த்தையா மாத்துறது, கையெழுத்த வார்த்தையா மாத்துறது, ஜன்னல்கள் இயங்குதளத்தையும் மொத்தமா தமிழ்ல மாத்திக்கிற மாதிரி ஆப்ஷன் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். நீங்க வேணா மாற்றி அமைச்சுக்கலாம். ஸோ இதில் இன்ஸ்டால் கொடுங்க. தேவையான கோப்புகள் எல்லாம் ஜன்னல்கள் இயங்குதளம் பதிவிறக்கிக்கும். இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தமிழ் அப்படிங்கிற லாங்குவேஜ் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி ஆட் கீபோர்டு அப்படிங்கிறத கொடுங்க. இதில் தமிழ் ஃபனட்டிக் அப்படிங்கிற கீபோர்டை செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த மொழி அமைப்புகளெல்லாம் மாற்றி அமைச்சதுக்கு அப்புறம் டாஸ்க் பார்ல பார்த்தோம்னா இஎன் அப்படின்னு இன்னொரு மொழி ஆப்ஷன் கிடைக்கும். இது மேலே கிளிக் பண்ணி தமிழ் அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுத்துக்க முடியும். இப்போ எந்த இடத்துல விசைப்பலகையில் தட்டச்சு செய்தீங்கனாலும் தமிழ் அது கிடைக்கும். அதாவது VANAKKAM அப்படிங்கிற தட்டச்சு செய்தீங்கன்னா வணக்கம் அப்படின்னு தமிழில் கிடைச்சிடும். இந்த மொழி ஆங்கிலத்துக்கும் மற்ற நம்ம தேவைப்படுற மொழிக்கும் மாற்றி மாற்றி பயன்படுத்துறதுக்கான விசைப்பலகை குறுக்கு வழி அப்படின்னு பார்த்தோம்னா விண்டோ கீ கூட ஸ்பேஸ் பார் கொடுத்தோம்னா தட்டச்சு செய்கிற மொழியை மாற்றி அமைச்சுக்கும். எல்லாம் சரி, இந்த தட்டச்சு செய்யறதுக்கு விசைப்பலகை வேணுமே, விசைப்பலகை இல்லாமே தட்டச்சு செய்யறதுக்கான ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா விசைப்பலகையில் முதல்ல விண்டோ கீ +H கொடுங்க. இது நம்ம குரலை பயன்படுத்திய தட்டச்சு செய்யறதுக்கான ஆப்ஷனை கொண்டு வந்து கொடுக்கும், அதாவது வாய்ஸ் டைப்பிங். ஸோ இது எனேபிளில் இருக்கும் பொழுது நம்ம எந்த மொழியை பயன்படுத்திக்கிறோமோ அந்த மொழி மூலமாகவே பேசியே நம்ம தட்டச்சு செய்துக்க முடியும். விசைப்பலகையோட தேவையே ஏற்படாது. தட்டச்சு செய்து இந்த எழுத்து வடிவங்களான எழுத்துருக்களை மாற்றி அமைச்சுக்கவும் முடியும். அதாவது தமிழ்நாடு அரசாங்கமே பயன்படுத்துகிற மருதம் முல்லை மாதிரியான ஃபான்ஸ் அல்லது தமிழ் யூனிகோட் ஃபான்ஸையும் பயன்படுத்திக்க முடியும். இந்த தமிழ் எழுத்துருக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களை பின்தொடர்ந்துட்டு கருத்து பெட்டியில் ஃபாண்ட் அல்லது எழுத்துரு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நாங்களே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம்.